சரள சிவா. இந்த பாட்டு எத்தனாவது பாட்டு? 11. அறிவு பொறிகள் 5. ஞான இந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஞான இந்திரியங்கள்னா அறிவு பொறிகள். ஊனமிகு பூதம் உற்ற இடமா. ஊனமிகு பூதம் அப்படின்னு சொன்னா தாமத குணமுடைய தன்மாத்திரைகள். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். அதுக்கு தான் 2 கொடுத்துருக்காரு. கள்ளமிகும் ஐம்புலன், ஆசை தரும் ஐம்புலன். சரிங்களா சிவா? ஈனமாம் சத்தாதியை. ஈனமாம் சத்தாதினாலும் தன்மாத்திரை தான். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். சரியா சிவா? அறியும் தானம். தானம் அப்படின்னா உறுப்பா? ஒரு இவைகளை அறிகிற உறுப்பு செவி, தோல், கண், அத்தாளு, மூக்கு. இதில் அத்தாளுங்கிறது நாக்கு. ஓசை செவி அறியும். பரிசத்தை தோல் அறியும். உருவம் கண். சுவை நாக்கு. நாற்றம் வாசனை மூக்கு என்று அறி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தாமத குணமுடைய தன்மாத்திரை தான் ஊனமிகு பூதம். ஈனமாம் சத்தாதியை அதுவும் தன்மாத்திரை தான் சொல்லுது. கரெக்டா சிவா? அதுக்கு தானே நீங்கள் அர்த்தம் கேட்குறீங்க. சரியா சிவா? இங்கே ஊனமிகு பூதம்ங்கிறது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐம்புலனைத்தான் சொல்கிறாங்க. இது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதை தான் சொல்கிறாங்க. அது நமக்கு என்னது தேவையில்லாத இதுக்கு தானே கூட்டிகிட்டு போகுது. ஒரு ஸ்மெல், ஏதோ ஒரு சரி என்ன சொல்லலாம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்லா சமைக்கிறாங்க, அந்த வாசனை நம்ம மூக்கு அங்கே தானே இழுத்துட்டு போகுது. அதே மாதிரி கண்ணு தேவையில்லாததாக பார்க்குது. அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அது சூக்குமமாக இருக்கிறது தன்மாத்திரை. இங்கே நமக்கு மனவாசகம் கடந்தார் சொல்கிறது எல்லாமே தூளமாக இருக்கிற ஐம்புலன்களை தான். அதனால் இதை நம்ம அது அப்படி தானே செய்யுது. குற்றமுடையதாக தானே இருக்குது. நமக்கு நம்மளா அதை மடைமாற்றம் செஞ்சு இதை எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். அதனால் ஊனமிகு பூதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவா. சிவா, ஈனமாம் சத்தாதிங்கிறது இங்கே ஐம்புலன். வெளியில் இருக்கிற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அதுதான் வெளியில் இருக்கிறது. நமக்கு இப்போ மல்லிகைன்னா நமக்கு ஒரு ஸ்மெல் வருதில்ல, மூக்கால் நுகரப்படுதில்ல. வெளியில் உள்ள புலன்கள் சுவை, ஒளி, ஓசை, நாற்றம் அதுதான் இங்கே ஐம்புலனை தான் இங்கே ஈனம் மிகு ஐம்புலன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு தெளிவு வரணும் சிவா. இதில் என்னன்னா தன்மாத்திரைக்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் தான் பேர். ஐம்புலனுக்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் தான் பேர். இதில் இந்த ஐம்புலன்கள் நம்மளால் உணரப்படக்கூடிய கருவி, உணரப்படக்கூடியது. ஆனால் இது இருக்குல்ல, அது என்ன, தன்மாத்திரைகள், அது சூக்கும வடிவில் இருக்கும், நம்மளால் உணர முடியாது. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம்ல, பஞ்சபூதங்களுடைய அதாவது ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம், இதோடைய குணங்கள் தான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இதுக்கு பேர் ஐம்புலன்கள்னு பேர். இப்போ இந்த ஐம்புலன்கள் தோன்றதுக்கு காரணமாக இருக்குல்ல, அதுதான் தன்மாத்திரை. அதுக்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் தான் பேர். இதில் ஈனமாம் சத்தாதின்னு சொல்கிறாங்க. ஆசை தரும் ஐம்புலன்கள், கள்ளம் மிகும் ஐம்புலன்கள், இதெல்லாம் நம்மளால் உணரப்படக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அதாவது ஐம்புலன்கள். அதைத்தான் சொல்கிறது. தூளமாக நம்மளால் அனுபவிக்கப்படுதில்ல, அதுதான் இதில் ஆசை தரும் அப்படின்னு சொல்கிற சிவா. திருச்சிற்றம்பலம். அதான் சிவா, நான் சொல்கிற விதம் அப்படிதான். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் நம்ம கண்ணுக்கு புலப்படல, சூக்குமமாக இருக்குன்றீங்க. அதை 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 தாங்கி இருக்கிற அந்த உறுப்புகள் தான் செவி, தோல், கண், அத்தாள், மூக்கு. புரியுது எனக்கு. கண்ணுக்கு புலப்படாத சூக்குமமாக இருக்குது. இது வெளிப்படையாக இருக்குது, அவ்வளோதான். உள்ளேருந்து அந்த தன்மாத்திரை நமக்கு உணர்த்துது, இது சுவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மாத்திரைகள் தான் நமக்கு உணர்த்துது. அது நாக்கு ருசி பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அந்த தன்மாத்திரைகள் உதவி செய்யுது. அப்படி தானே?